ஒரு ஸ்கேல் அளவு கம்பல்சரி இருக்கான்னு பார்க்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சைடு கை வெட்டணும். ஏன்னா துணி வந்து ஜாயிண்ட் கொடுக்காம பார்த்துக்கணும். இது வந்துருச்சுன்னா இந்த சைடே போட்டுக்கணும். அப்படி வரலைன்னா இந்த நெட்டு இருக்குல்ல, இந்த நெட்டை கரை பக்கத்தை மட்டும் ஒத்த கரையாக ஒன்றா இருக்குல்ல, இதை வந்து நாளாக மடிச்சுக்கணும். இதையும் சேர்க்கக்கூடாது. இந்த ஒத்த கரையை ஃபுல்லாக நாளாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ இதோட கரை வந்து அங்கிட்டு இருக்கும். இந்த கரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இந்த நான் ஒரு சைடு ஒரு கரையை நாளாக மடித்து போட்டு இந்த சைடு கையை எடுத்துக்கலாம். துணி பத்தாத பட்சத்தில் இந்த மாதிரியும் மடித்து போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு தானே எடுத்து என்ன கவர் பண்ண இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு இருக்காங்க. இப்போ நான் அந்த சைடு ஏற்கனவே போட்டோம்னா அந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மெயினாக நீங்கள் கற்றுக்கிறது என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா துணியை எப்படி மடித்து போடணும். அதை தான் இதில் மெயினாக. ஏன்னா கட் பண்ணுறது அளவுகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சுருக்கம் இருக்கக்கூடாது, ஏத்தரக்கம் இருக்கக்கூடாது. சங்கீதா கொஞ்சம் அமைதியாக இருடா, வீடியோ போயிட்டு. 4 துணியை பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு தான் ஆயிடணும். நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஸ்கேல் அளவு இது மடிச்சு தைக்கிறதுக்கு போகும். லெஃப்ட் சைடு கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு. இந்த மடிப்பிலேருந்து ஆம் கோடு ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் நம்பர் கோடு அடிங்கை குறிக்கும் போது இந்த கோட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு. இப்போ நமக்கு இந்த வளைவை கை வளைவு வெட்டிட்டு தான் குடஞ்சி விடணும். எப்பயும் போல் இந்த இடத்துல இதை நீங்கள் குறிக்கிறதெல்லாம் உங்களுக்கு நோட்டில் பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு அந்த இதை குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே வளைச்ச மாதிரி இருக்கும். அறுக்கத்து கண்டினியூவாக கை வந்துடணும். மூணு இடத்துல தூக்கி போடணும். ஏன்னா நம்ம இது வந்து எதுக்கு போடுறோம்னா இந்த இங்கே குடஞ்சி வெட்டியிருக்கோன்றக்கா, இந்த துணியில் தான் வெட்டியிருக்கோன்றக்காக இதில் போடுறோம். இது வந்து சென்டர் கை ஜாயின் பண்ணுறக்கா, இது எவ்வளோ மடித்து தைக்கணுன்றக்காக இந்த 3 தைச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் துணி எப்படி போடுறோம், இப்படி வெட்டிட்டோமா, இதில் தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறது. இதே இது வந்து கிராஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே இப்படி போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இங்கிட்ட கையோட வளைவு இங்கே வந்துருச்சா, பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன்னு அந்த பாயிண்ட்டு இடது கை பக்கம் வரணும். இங்கே பேக் சைடு மட்டும் இந்த கிராஸில் கிராஸ் கட்டிங் போகணும். அப்படி போட்டால் தான் கிளாத் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் கூட இருக்குது, கூட இருக்கனால கொஞ்சம் தாராளமாகவே கிடைக்கும். கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வெட்ட தெரியும். இங்கே பேக் சைடு வெட்டிட்டு அங்கே ஃப்ரண்ட் வெட்டலாம். இதே இது நேர் கட்டிங்காக இருந்துச்சுன்னா துணியை விரிச்சிட்டு கையோட வளைவு வெட்டின துணி கேட்டிருக்கான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும், சைடு பக்கமாக இருக்கணும். இப்போ அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்து எனக்கு நேர் கட்டிங். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும், அது நேர் கட்டிங்க கிராஸ் கட்டிங்க அதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை நாளில் கேட்குறாங்க அதுதான் அடுத்து. ஃபஸ்ட்டு விஷயம் கவனிக்கிறது நேர் கட்டிங்க கிராஸ் கட்டிங்க. துணி எப்பயும் போல எடுத்து கொடுத்துருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்குன்னு அவங்களே சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் போட முடியும். நேர் கட்டிங் எப்பயும் போல் கீழே வரும். இதில் வந்து துணி மடித்து போடுறது தான் மெயினான கிளாஸு. கீழே எப்பயும் போல் ஒரு ஸ்கேல் அளவு. நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி கவனிக்கணும்னா நம்மளுக்கு இந்த நெட்டு முன் பக்கத்தில் வர்றதை இதை வச்சு தான் நீங்கள் கவனிக்கணும். உயரம் எப்படி பிடிக்கணும், பேக் சைடு ஷோல்டர் சென்டர் கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு.
உயரம் முடிச்சிட்டோம். அப்புறம் அகலம் ப்ளவுஸை 4 வச்சு இந்த மாதிரி சாதா ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சுருக்கம் எல்லாமே இல்லாமல். இப்போ என்கிட்ட கொடுத்ததே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். கையை கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம பேக்கு தான் வெட்ட போகிறோம்னா இந்த பேக் பீஸை இது கீழே இறக்கி வச்சுக்கலாம், நடுவில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குன்னா முதுகு மடிப்பு பக்கமும் கழுத்து மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கும். இதை தாண்டி இது வெளியில் வரக்கூடாது, அங்கிட்டு அந்த பக்கமும் போகக்கூடாது. இங்கேருந்து ஆம்கோல் பக்கம் இதை பிடிச்சிக்கிட்டு தான் ஆம்கோலை சரி பண்ணணும். கரெக்டானதுக்கு இப்படி இதுதான் அகலம். அகலத்துக்கு எப்பவுமே இப்படி தான் கோடு வரும். போட்டுட்டு ஒரு ஸ்கேல், அதுக்கப்புறம் இந்த இதை தனியாக தூக்கி தான் சைடு பக்கம் நீங்கள் கொடுக்கணும். சரி, பட்டிக்கு நேராக கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு கீழே, ஆம்கோலுக்கு நேராக கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு மேலே. அதை அப்படியே வச்சு முதுகு பக்கம் இது இடுப்புலேருந்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டான அளவு இதில் மட்டும்தான் 1/4 இன்ச்சு. கழுத்துக்கு எப்பயும் போல் 2.5 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன்னா 2.5 இன்ச்சு. ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு, 2.25. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான், அதாவது கழுத்து அகலம் குறிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வைக்கணும். இப்போ திரும்ப இங்கனுக்குள்ள 2.5 இன்ச்சு. இப்போ இந்த 2.5 இன்ச்சியா 2.25 வைக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி இருக்குல்ல, இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் இந்த வளைவு வந்து கீழே உள்ள வளைவு மட்டும் காமிச்சிடும். 2 டாட்டுக்கும் நடுவில் வந்துச்சுன்னா கீழே 2.5 தான். இந்த 2 டாட்டுக்கு தள்ளி இப்படி இந்த டாட்டோடு இப்படி வந்துச்சுன்னா 2.25 கண்டுபிடிக்கிறது அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து 2.5 தான் வச்சுருக்காங்க. ஏன்னா விரிவாலாம் அவங்க போடல. சில பேர் கேட்டாங்கன்னா மட்டும் அதை பண்ணுங்க, இல்லைன்னா அதில் மேலே வச்ச அளவே கீழே வச்சு விட்ருவாங்க. இது அதுக்கப்புறம் ஷோல்டர் கோலையும் ஆம்கோலுக்கு மேலே போட்ட அந்த கூடையை வச்சுட்டு இந்த ஸ்கேல் வந்து இந்த கோட்டை தாண்டி வெளில போகக்கூடாது. கோட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த டீப் கட்டி போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா லீனாக தான் இருக்கணும் கோடு. ஒரு தடவைக்கு மேலே வரையக்கூடாது, பட்டையாக வரையக்கூடாது. வரைஞ்சிங்கன்னா அளவு ஒரு பாயிண்ட் இங்கிட்டும் வரலாம், ஒரு பாயிண்ட் அங்கிட்டும் கூடலாம். அதனால் கோடுகளெல்லாம் லீனாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ நேர் கட்டிங்கை பொறுத்தளவில் அப்படி இப்படி போட்டுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா வெட்டுவாங்க, வெட்டிடலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி வெட்ட தனியாக வந்து ஷோல்டருக்கு நேரம் கட் பண்ண சொன்னாங்கன்னா கிராஸ் கட்டிங்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிராஸ் கட்டிங் ஈஸியாக இருக்கனால தான் இந்த மாதிரி டேபிள் டைல்ஸ் தரையாக இருந்தால் மட்டும்தான் துணியை திருப்போம். இல்லைன்னா நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. எந்த பக்கம் இப்போ இங்கேருந்து இந்த சைடு நின்று தான் இந்த நெட்டு விட்டாங்க. பேக் சைடு ஒரே ஒரு அர்த்தம். இப்போ மறுபடியும் ஃப்ரெண்டு வெட்ட போகிறோம். ஃப்ரெண்டு வெட்ட போகிறோன்னா இதுலேயே கிராஸ் கட்டிங் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்படி போடணும். துணி நிறையா இருந்தால் இந்த மூளையை கனெக்ட் பண்ணி போடலாம். இதே இது நேர் கட்டிங்காக இருக்கிறதுனால அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஏற்கனவே வெட்டின ஷோல்டர் அளவு இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இந்த மடிப்பும் வெளியில் வரக்கூடாது. இந்த மடிப்பு எல்லாமே ஒன்றா இருக்கணும். இந்த ஷோல்டர் கட் பண்ண இந்த அளவுக்குள்ளேயே இது இருக்கணும். 3 அளவு வச்சுருக்கோம்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு 4 வரலும் பறந்துட்டு காம்பவுண்டு சைடில் இந்த பட்டி வரைக்கும் 3 அளவுகள் வரைஞ்சாச்சு. அளவு ப்ளவுஸில் இடது கை. இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த டாட்டாக போடுறது 1/2 இன்ச்சு டாட்டாக போடுறது. இது வந்து இந்த டாட்டாக போடுறது ஷோல்டர் தையல். இந்த நெட்டாக போடுறது வந்து கழுத்து தையல். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொருந்தி வச்சு
இங்கே நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சுருக்கம் இல்லாமல், இதை நான் எடுக்கவே இல்லை, அங்கே அழுத்தம் கொடுத்துருக்கேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு எப்படி என்னோடய விரல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் முதல் கொக்கியிலேருந்து பட்டி வரைக்கும் ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு. இதெல்லாம் நீங்கள் டேப்பால் பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் சென்டர், இது நேர் கட்டிங்கன்னா நல்லா பிடிச்சி இழுக்கணும். கிராஸ் கட்டிங்க்கு இழுக்கக்கூடாது. கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு. இந்த இதுக்கு நேரே நீங்கள் எடுத்துக்கோங்க, சென்டராக கூட எடுக்க வேண்டாம். இந்த கீழே போட்டதும் போட்டு மாதிரி ஓகேவா? இது வந்து பட்டிக்கு கீழே குறிச்ச கூட தான் குறிச்சிருக்கேன். பட்டி கரெக்டான அளவு மேலே இருக்கும், கீழே குறிச்ச கூட தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வெட்டியாச்சு. இதுக்கெலாம் எந்த அர்த்தத்தும் வேண்டியதில்லை, தைக்கும் போது அதை சொல்லிடுறேன். டாட் பிடிக்கணும். இப்போ கீழே கிடைக்கிற அந்த பட்டி துணியை வந்துட்டு அப்படியே ரெட்டையாக போட்டுக்கலாம். அகலத்துக்கு ஃபுல்லாக இந்த லென்த் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து பட்டன் ஜாக்கெட்னால கொக்கியாக இருந்தாலும் லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும். பட்டன் கொக்கி எது வேணாலும் எடுத்து போட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். 3.5 இருக்குது ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4.5, கரெக்டாக 4.5 இருக்குது.